இப்போ வந்து பழனி பாத யாத்திரை வந்து கிளம்பியாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டமே இல்லை. இப்போ தைப்பூசம் கரெக்டாக வந்து இனி ஒரு வாரம் இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து கிளம்புறோம். இப்போ வந்து வெயில் ஓரளவுக்கு ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. ஏதோ தாங்கக்கூடிய வெயில் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பேர் அங்கே தான் நடந்துட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, இந்த வருஷம் ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்குது. நம்ம ஃபேமிலியெலாம் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. நானும் தங்கச்சியும் முன்னாடி போயிருக்கோம். ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிங்க. வெற்றிவேல் முன்னுக்கு அரோகரா. ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். இவ்வளோ தூரம் கல்லு போட்டு நல்லா இருக்காது. வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் வலியோட ரியாக்ஷன் தான். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகனோட அண்ணனை பார்க்க வந்திருக்கோம். போகிறவள்ள அண்ணன் இருக்காரு. நாங்கள் எப்போதுமே கோயிலுக்கு வந்தால் ஆமாம் நாங்கள் எப்போதுமே வந்து பழனிக்கு பாத யாத்திரை நாங்கள் வந்தோம்னா வருஷம் வரோம். இதான் ஸ்பாட். இங்கே தான் வந்து இந்த ஏரியா வந்து செம்மடப்பட்டி. இந்த செம்மடப்பட்டி வந்து இந்த விநாயகர் கோயிலில் வந்து நாங்கள் உட்காந்துருவோம். பின்னாடி வந்து தெப்ப குளம் இருக்குது. அந்த குளத்தை போகிறப்ப காட்டுறோம். இங்கே வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம். லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வர்றப்போ வந்து மதியம் ஆயிடுச்சு. 1 மணி 2 மணி கிட்ட ஆகிடுச்சு. இந்த வழி நாங்கள் வந்து ஒரு 10-10:30க்கெலாம் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து வந்தாச்சு. இப்போ வந்து அடுத்து இனி ஒரு 2 மணி நேரத்தில் உடனே போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஒரு 10 மணிக்கெலாம் 10 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக வந்து நம்ம வந்து இறங்கி ஸ்டார்ட் பண்ணி நடக்க ஆரம்பிச்சாச்சு. செம்மடப்பட்டியிலேருந்து இதான் நடக்கிறோம். இதான் நான் சொன்ன குளம். இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி நிறையா இருக்கும். இப்போ இன்றைக்கி இந்த வாட்டி வந்து தண்ணி இல்லை. இதான் வந்து தெப்ப குளம். தெப்ப குளத்துக்குள்ள நான் தினம் நீந்தி கூலி கையில் என்னை பார்த்து சிரிச்ச மச்சான். இந்த பாட்டை அப்லோட் பண்ணுறப்போ வாய்ஸ் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த குளத்தை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இல்லை, ஆனால் வர்றாங்க. கூட்டம் கொஞ்சமாக வராங்க. எனக்கு தெரிஞ்சு நாளான்னைக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், காலு கொஞ்சமாக ரொம்ப குத்திட்டே இருக்கு. நடந்து வந்துட்டு இருக்கோம். சொல்லுங்க உங்களுடைய பதிவு. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த காலு குத்துது. இப்போதான் வந்து முருகன் மேலே கடுப்பாகும். முருகா ஏன்டா அப்படி நான் சோதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கோம். பட் என்ன பண்ணுறது, பொறுமையாக நடப்போம். நம்ம ஃபேமிலி எல்லாமே வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம நடக்க போகிறோம்னு தெரில. 1 மணிக்குள்ளேலாம் வந்து ஆமாம் 1 மணிக்குள்ளேலாம் வந்து நம்ம வந்து உடனே ரீச் பண்ணுறது தான் நம்ம பிளானு. அதை நினச்சி தான் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் என்னொன்று. ஸோ அப்கமிங் விளாக்ஸில் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஒட்டன்சத்திரம் வந்து ரீச் ஆகிட்டோம். பின்னாடி நடந்துட்டு இருக்காங்க சில பேர். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க காரணத்தினால் ஏற முடியல. மேம்பாலம் வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒன்று ஓட்டர் தெரியுது பார்த்தீங்களா. அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற மக்கள் வந்து யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. பாத யாத்திரை வரவங்க கொஞ்சம் பார்த்து வாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் சேஃப்டிக்கு, நம்ம இந்த ட்ரம்மெல்லாம் செடிக்கிறது வந்து சேஃப்டிக்கு, பக்தர்கள் வந்து நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டிக்கு பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெயிலும் பார்க்காம மழையும் பார்க்காம அந்த பழனிமலை முருகனுக்கு பாத யாத்திரை வரதை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னு தெரியல. லாஸ்ட் டைம் நான் வந்து பழனிக்கு மாலை போட்டு வரப்போ சும்மா தான் போயிட்டு இருந்தேன். இந்த வாட்டி மாலை போடுறப்ப நான் வந்து ஒரு யூடியூபராக போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ரீச் கிடைக்கணும்னு சொல்லி முருகனை வேண்டிட்டு வரலான்னு ஒரு பிளான் போட்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப கால் வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம் வந்து ரீச் ஆயாச்சு. ஒட்டன்சத்திரம் தாண்டி வந்துட்டுருக்கோம். இதுதான் ஸ்கூலு. நாங்கள் எப்பவுமே இங்கே வந்தால் ஸ்கூலில் ஸ்டே பண்ணுவோம். சாப்பாடு அன்னதானம் ஒன்றும் போடல. எதாவது கொடுப்பாங்க. அதுக்கு என்னது போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்ற ஸ்நாக்ஸாக கொடுப்பாங்க. அதுவும் கொடுக்கறது இல்லை. என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. இதில் வந்து என்ன தெரியுதுன்னா அடுத்த வாரம் வந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் தெரிஞ்சுருக்கு. அப்புறம் வந்து இங்கெல்லாம் நான் இந்த இடம் ஒட்டன்சத்திரத்துக்கிட்ட வரப்பெல்லாம் ஸ்கூட்டர் சரியாக இருக்கும்.
ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் தான் கூட்டம் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ பசி ஆயிடுச்சு, அதனால கம்மங்கூழ் குடித்தோம். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அந்த கம்மங்கூழ். அது கம்மங்கூழ் இல்லை, அது கூழுன்னு சொல்ல முடியாது, தண்ணியும் சொல்ல முடியாது. அது ரெண்டுக்கும் சமமாக ஒன்று இருக்குது. அது என்னன்னே தெரில. சரி பசிக்கு வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, அவனை சாப்பிட்டானுமே சொல்லிட்டு சாப்பிட்டு சரிண்ணா ரொம்ப தாகமாகவே இருந்துச்சு வெயிலுக்கு. அதான் அண்ணாச்சி பழம் வாங்கி சாப்பிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். நேராக இதை தானே குழந்தை வேப்பர் கோயில்னு ஒரு கோயில் வரும், அங்கே ஸ்டே பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கிட்டு 4 மணிக்கு மேலே நடக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். வெயில் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அப்படி இருந்தும் வந்து மக்கள் நடந்து வந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து முருகனோட பக்தி. ஒரு வழியாக பழனி போய் ரீச் ஆகுங்காட்டியும் போதும் ஆயிரம் போல இருக்குது. இந்த செல்லை தூக்கிட்டு வேறு விளாக் போடுறதுக்கு வேறு எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு வேறு ரொம்ப கூச்ச சுவாபமாக வேறு இருக்குது. அடுத்த வருஷம்லாம் நல்லா பெரிய யூடியூபர் ஆகி அப்படி நடந்து வரும்போதே வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் வந்துடணும் ஃபோட்டோ எடுக்க. அந்த மாதிரி ஒரு வேண்டுதலை வந்து முருகனுக்கு வைக்கலான்னு இருக்கேன். எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு கொண்டு போகிறாங்களா இல்லை கொடுக்க கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. நம்ம வந்து இப்போ வந்து எப்படி எங்கே ரீச் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குழந்தை ஸ்மெல் வருது. பசியில் போயிட்டுருக்கோம், வெஜிடபிள் சாப்பிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. குழந்தை வேப்பர் கோயிலில் நெருங்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஆஹா அது என்ன மலைன்னு தெரியலையே. அது என்ன மலைன்னு எங்களுக்கே தெரியல, நாங்களும் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கோம். ஆனால் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நடந்து போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. நீங்கள் எல்லோரும் எத்தனை வருஷம் நடந்து போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கார் சவுண்டில் வந்து கேட்குமான்னு தெரியல, பட் இருந்தாலும் மைக் வாங்குற வசதி இன்னும் வரல. மைக் வாங்கிட்டு அடுத்த வருஷம் பழனிக்கு போகிறப்போ நாங்கள் விளாக் எடுக்கிறோம். இதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, குழந்தை வேப்பர் கோயில் வந்து வந்துருச்சு அப்படின்னு நம்ம எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ட் கோயிலுக்கு ஒரு 10 கூட ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு முன்னாடியே வந்து முட்டாயெல்லாம் விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாமா நான் சொல்லுவேன்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் தான் விளாகில் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் வேற வெயிலில் வந்து உச்சி வெயில் அடிக்க உள்ளங்கால் கொப்பளிக்கிற அந்த பாட்டை போட்டு ஒரு வழி பண்ணிகிட்டே வரலான்னு பார்த்தா எங்கே நேரமா இல்லை நல்ல நேரமா இல்லை எந்த நேரம்னு தெரியல. வெயிலையும் காணா, எதையுமே காணா. சார் ரீல்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணலான்னு நினச்சா கட்சியில் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து எதுவுமே நடக்காமல் போய்விட்டது. என்ன பண்ணுறது, இது வந்து நல்லதுக்கு நினச்சிக்க வேண்டியதான். ஏன்னா வந்து வெயிலில் வந்து நடந்து இப்போவே எல்லாம் கருத்து வேர்த்து நாக்கு தள்ளிடுச்சு. இருந்தாலும் இன்னி வந்து 30 கிலோமீட்டர் நடக்கணுன்றத நினைச்சாலே வந்து கால்லாம் கிரின்னு ஆடுது. 25 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்குது. எப்படியும் நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு சாமி கும்பிட்டு பார்க்கலாம் என்னென்னன்றது ஒன்றா. இப்போ என்னென்னா வந்து பழனி பாத யாத்திரை வரப்போ நிறையா பொருள்லாம் கொடுத்துருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து கரும்பு கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது கரும்பு ஜூஸ் குடிக்க முடியலையேன்னு வருத்தப்படுறவங்களுக்கு இந்த கருமாமா அப்படி சொல்லி தான் கொடுத்துட்டாங்க. இனி அடுத்து வராங்க, அங்கே என்னமோ வச்சுருக்காங்க, அது என்னன்னு தெரில. கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். கொடுத்தாங்கன்னா சாட் போட்டு நடக்க வேண்டியதான். அடுத்து ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு கிடச்சிருக்கு. என்ன டிஷ்ஷுனா வாட்டர் மெலன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் மெலன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நாங்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டோம் அதுங்காட்டியும். பட் பின்னாடி பக்தர்கள் யாராவது இருந்தாங்கன்னா வாட்டர் மெலன் மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது காலத்தில் வந்து தோட்டத்தில் வந்து இது வச்சுருப்பாங்க. எது வச்சுருப்பாங்கன்னா வந்து சோளக்காட்டு பொம்மை வச்சுருப்பாங்க. அந்த வயலெல்லாம் குருவிலாம் எதாவது வந்துச்சுன்னா சரி ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓடிடும். ஆனால் இப்போ வந்து நியூ ட்ரெண்டிங்காக வந்து என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பொம்மை வச்சுருக்காங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது என்ன பொம்மைனா, நம்ம ட்ரெஸ்ஸு கடையிலலாம் ட்ரெஸ்ஸுக்காக வச்சுருப்போம்ல, பசங்களோட பொம்மையை வந்து வச்சுருக்காங்க. அது ஆள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது வந்துன்னா, டெக்னாலஜி வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அதை பார்த்து எங்களுக்கு ஒரே ஒரு சிரிப்பு, ஒரு ஆச்சரியம், ஒரு என்ன சொல்ல, ஒரு ஷாக்குன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. சும்மா எதர்ச்சியாக வந்து வாட்டர் மெலன் கொடுத்தாங்க. வாட்டர் மெலன் சாப்பிட்டுட்டு ஒரு சடனாக அப்படி திரும்புகிறப்போ அந்த வெங்காய தோட்டம் போல் இருக்குது. அந்த வெங்காய தோட்டத்தில் அப்படி வச்சுருக்காங்க.
பார்க்கவே ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு. உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்னு காமிச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையப்பர் கோயிலில் வந்து படுத்தாச்சு. ரொம்ப டயர்டாகிடுச்சு. காலையிலேருந்து ஒரு வீட்டிலேருந்து ஒரு 5 மணிக்கு கிளம்பினோம். 6 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சு கரெக்டாக ஒரு 3-4 மணிக்கு வந்து குழந்தையப்பர் கோயிலில் ரீச் ஆகிடுச்சு. 3:30 வந்து 3:30 இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 வந்து ரீச் ஆகிடுச்சு. படுத்தாச்சு. எங்கள் அப்பா பின்னாடி நடந்து வந்துட்டுனால வெயிட்டிங். அதனால் வந்து சரி இதுக்கப்புறம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். வந்ததே வந்து சீக்கிரமாகவே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் தான் வந்தது. அதனால் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ யாரெல்லாம் வந்து பழனிக்கு பாத யாத்திராவே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இனி சாமி கும்பிட போகல, இனிமேல் தான் சாமி கும்பிடணும். ஸோ எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அப்படியே ஒரு இதாக நடக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். எவ்வளோ சீக்கிரமாக நடந்து போக முடியுமோ இருட்டுறதுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரமாக நடந்து போயிட்டு கொஞ்சம் கோயில்கிட்ட இறங்கி போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் வச்சுருக்கோம். ஸோ பார்க்கலாம். என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவந்துருச்சு. இந்த உள்ளங்கை ஃபுல்லாகவே ரொம்ப சவந்துருச்சு நடந்தது. அது என்னன்னே தெரில. கால் வீங்கலை, ஆனால் கையும் முகமும் சவந்து வீங்கிடுச்சு. என்னன்னு தெரில. சரி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்க கலக்கத்தில் இருப்போம். ஏன்னா குழந்தையப்பர் கோயிலே வந்து ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டாக போட்டாச்சு. ரெஸ்ட்டை போட்டு நடைப்பயணத்தை நம்ம வந்து பழனி பாத யாத்திரை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலேருந்து ஒன்றுமே தரல, ஸ்நாக்ஸ் எதுவுமே. குழந்தையப்பர் கோயிலில் தான் வந்து ஸ்நாக்ஸ் நிறையா கொடுத்தாங்க. இன்னும் வந்து வாழைப்பழமும் அப்புறம் லட்டு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பாதாம் பால் கொடுத்தாங்க. நல்லா குடிச்சிட்டு தண்ணி ஒரு வாட்டர் கேன் குடித்தாங்க. எல்லாத்தையும் குடிச்சிட்டு பொறுமையாக வந்துட்டுருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து லட்டு சாப்பிட்டுருக்காங்க. லட்டு வந்து பூந்தி ஆகிட்டு சாப்பிட்ருக்கோம். நான் இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்டாக வந்து ஒரு 6 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னி ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கிட்ட நடக்க ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகிறோன்னு. 10 மணிக்கு கோயில் போக முடியாது. ஆனால் வந்து ஏதாவது விருப்பாச்சி மேடை எப்படா வரும்னு பார்த்துட்டு இருக்கோம். அது ஏறிட்டோம்னா கூட பாதி கிட்ட போயிட்டோன்றது ஒரு மன திருப்தியோடு நடக்கலாம். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம்.